வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன், மனதில் உண்டாகிற மறுரூபம். ஏன்னா எல்லாமே மனதில் தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. என்னாகிறது? மனதிலே தான். சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் மனதிலே உண்டாகிறது. ஆமென். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். எந்த ஒரு ஆக்ஷன் நடப்பதற்கு முன்பதாக உங்களுடைய மனதிலே அதை என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு மனதிலே உண்டாகிறது. விசுவாசம் எங்கே உண்டாகிறதுனா மனதிலே உண்டாகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கிற அறிவு முதல்ல உங்களுக்கு எங்கே உண்டாகணும்? இட் ஷுட் ஹேப்பன் இன் யுவர் மைண்ட். இந்த மனதில் உண்டாகாத எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அல்லேலூயா. அதனால தான் மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் என்றால் 3 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆத்மா, இருதயம், ஆவி. இல்லை, மனம், ஆத்மா, இருதயம், இது 3மே ஒன்று தான். அப்போ எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா மனதிலே ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் 3 பாகமாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்று, அவன் சரீரத்தில் இருக்கிறான், நாம் பார்க்கிற காரியம். 2வது அவனுடைய ஆத்மா, அப்படின்னா அவனுடைய அறிவு, ஞானம், புத்தி இதெல்லாம். 3வது அவனுடைய ஜீவன், அப்படின்னா அவனுடைய ஆவி, உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது முதல்ல எங்கே ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா நம்முடைய ஆவியிலே ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எங்கே ரட்சிக்கப்படுகிறோம்? ஆவியிலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார்கள். தேவர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். டிஸ்கனெக்ஷன் எங்கே உண்டாகிறது? சின் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து துண்டிக்கிறது. இட் டிஸ்கனெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் காட். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பாவம் செய்கிற நாளிலே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ வில் பி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் மை ப்ரெசன்ஸ். என்னுடைய பிரசன்னத்திலேருந்து நீ என்ன செய்யப்படுவ? டிஸ்கனெக்ட் பண்ணப்படுவாய். அதுதான் அங்கே நடந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத். அங்கே என்ன நடந்தது? ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத், ஒரு ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்துல நடந்தது. இந்த ஆவிக்குரிய மரணம் நடந்த உடனே மனிதன் தானாக வாழ ஆரம்பித்தான். ஹி ஸ்டார்டட் லிவிங் பை ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹிஸ் ஓன் வில் அண்ட் மைண்ட். அல்லேலூயா. அவன் தானாக வாழ ஆரம்பித்தான். அது வரைக்கும் தேவனோடு அவன் தொடர்பில் இருந்த வரைக்கும் காட் கைடட் ஹிம். நம்ம ஆண்டவரை விட்டு துண்டிக்கப்படும் பொழுது த ஹோலி ஸ்பிரிட் cannot guide us. ஆண்டவர் நம்மை நடத்த முடியாது. அதாவது நிறைய பேரை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியல? லீட் பண்ண முடியல. we should be led by the spirit of God. hallelujah. amen. எப்போ நம்ம அப்படி லீட் பண்ணப்படுவோம் அப்படின்னா நம்ம ஆவியானவரோடு நம்ம ரட்சிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டிருக்கும் பொழுது தான் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். இல்லை என்றால் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியாது. இதுக்கு பேர் என்னன்னா மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், born again experience. அல்லேலூயா. அதை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். John chapter 3 verses you can read from verse 1 to 6. John chapter 3 verse 1 to 6. யாராவது படிங்க. யோவான் வந்து அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் பயங்கரமாக அற்புதங்களை செய்கிறீங்க. முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், மரித்தவர்கள் எழும்புகிறார்கள், தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. இயேசுவை குறித்த புகழ் அந்த யூதேயா கலிலேயா தேசம் எங்கும் பரவி இருக்கிறது. அநேகர் இயேசுவினிடத்தில் அற்புதத்திற்காக என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். நிறைய காரியம் நடக்கிறது. இட் ஃபேசினேட்டட் Nicodemus to come to Jesus. Hallelujah. See, miracles fascinate our mind. இல்லையா? நம்முடைய மனதை அற்புதங்கள் என்ன செய்யுதுன்னா கவர்ந்து இழுக்கிறது. என்னவோ நடக்கிறது இல்லையா? நீங்கள் ரோட்டில் போக யாரை கவர்ந்துச்சுன்னா நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷனை கவர்கிறது. அவன் யாருன்னா யூத இல்லை, வேதப்பாரகன். அவன் ஒரு பைபிள் டீச்சர். எத்தனையோ வருஷம் அவர் பைபிள்லாம் படிச்சிருக்காரு. பட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்ததே கிடையாது. இது இயேசு செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் என்ன செய்த? இயேசுவினிடத்தில் திருப்புகிறது. அவர் இயேசுவினிடத்தில் வருகிறார். when he came to Jesus spoke to him some truth. என்ன பண்றாரு? ஒரு சத்தியத்தை பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மனம் மறுரூபம் எப்போ ஆகிறது அப்படின்னா சத்தியங்கள் உங்களுக்குள்ள போக 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 நம்முடைய மனம் என்ன ஆகுது? மறுரூபம் ஆகுகிறது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் us. Truth transforms our mind. எது நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது? சத்தியங்கள். நாட் ரியாலிட்டி அண்ட் ட்ரூத் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ட்ரூத் என்பது, சத்தியம் என்பது தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு,
இயேசு அவனுக்கு ஜீசஸ் அவனுக்கு ஆன்சர் பண்ணுற என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஹல்லேலூயா, அது வரைக்கும் அவங்க கேட்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் எத்தனை பேர், how many of you are born again here? எத்தனை பேர் இன்னைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? I mean, you are born again. Good. See, born again, what is born again? இதுதான் நம்மளை என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அது வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நிக்கோடேமஸ் என்ன செய்யல, கேட்டதே கிடையாது. இட் இஸ் நியூ, சம்திங் நியூ டு ஹிம். ஹல்லேலூயா. புதுசாக ஒரு விஷயத்தை இயேசு பேசுகிறார். அது பேர் தான் என்னன்னா பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? பார்ன் அகெயின், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நீங்கள் யார் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் மறுபடியும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லணும். அப்போ கேட்பாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு சபைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யூ ஷுட் நாட் ஜஸ்ட் சே ஐ எம் எ பிலீவர். நோ, எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் ஜீசஸ். ஈவன் த மோர் ஐ எம் எ born again person. ஐ எம் நாட் ஜஸ்ட் எ பிலீவர், ஐ எம் எ born again person. மறுபடியும் பிறந்தவன் அப்படின்ற ஒரு புதிய கான்செப்டே என்ன செய்கிறார், உள்ள கொண்டு வரார். இது நிக்கோடேமஸ்க்கு ரொம்ப புதுசாக இருக்கிறது. இது வரைக்கும் அவர் என்ன செய்யல, கேள்விப்படவே இல்லை. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக verse 3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரெண்டாவது இயேசு இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆமென். முதல்ல என்ன சொல்றாரு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம். செகண்ட் திங் இஸ் கிங்டம் ஆஃப் காட். ஆமென். அது வரைக்கும் கேள்விப்படாத ரெண்டு விஷயத்தை நிக்கோதேமுக்கு சொல்றாரு. ஒன்று மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இன்னொன்று கிங்டம் ஆஃப் காட். புதுசாக இருக்கு இவர். நீ மறுபடியும் பிறந்தாதான் எங்கே பிரவேசிக்க முடியும், யூ கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்தியங்கள் அவனுக்கு புதுசாக இருந்தபடினாலே அவன் திரும்ப கேள்வி கேட்குறான். 4வது வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடும். verse 4 இல்லையா? அப்போ இயேசு திரும்ப அவனுக்கு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 5வது வசனம் அவர் சொல்றார் இல்லையா? 4வது வசனம். 3வது வசனத்துல நிக்கோதேமுக்கு இயேசு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு? ஒருவன் பிரவேசிக்க மாட்டான். 4வது வசனத்தில் நிக்கோதேமு இப்போ இயேசுவை கேள்வி கேட்கிறார். எப்படி இது பாசிபிள்? எப்படி வயசான ஒருத்தன் திரும்ப தாயின் கர்ப்பத்தில் போய் திரும்ப எப்படி பிறக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு திரும்ப அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு. நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பிறப்பை குறித்து இது அல்ல, இது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற ஒரு புதிய பிறப்பு. இட்ஸ் a நியூ பர்த். ஹல்லேலூயா. என்ன பிறப்பு அப்படின்னா, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற ஒரு அனுபவம். யூ ஷுட் பி born by water and by the spirit. ஹல்லேலூயா. ஏன் ஆவியில பிறக்கணும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆவியிலே பிறந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் உயிரடைகிறான். என்ன அடைகிறான்? அதனால தான் அவிஸ்வாசிகளை விட விசுவாசிகளுக்கு பாவ சோதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் டசன்ட் மீன் யூஆர் நீங்கள் வீக் அப்படிங்கிறது கிடையாது. தட் மீன்ஸ் யூஆர் அலைவ். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு உங்களை மேலே சுற்றுதுன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ட்ரை பண்ணுவீங்க. செத்தவன் மேலே உட்காந்துக்கிட்டே இருக்கும், அவன் அதை மைண்ட் பண்ணவே மாட்டான். அதனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாவ உணர்வு அதிகமாக இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுதோ அல்லது பாவ சிந்தனை வரும் பொழுதோ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிற ஆவி உள்ளான மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான். இது தப்பு, இது சரியில்லை, இது சரி. அதனால தான் ரட்சிக்கப்பட்டவங்க எப்போதுமே என்ன செய்வாங்க? சரி தப்புன்ற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரட்சிக்கப்படாதவங்க அது அவங்களுக்கு ரொம்ப காமன், கேஷுவலாக என்ன செய்வாங்க? லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை அவங்களுக்கு பெருசாக என்ன செய்யாது, அவங்கள பாதிக்கப்படாது. பாவத்தை குறித்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது அதிகமாக இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க உயிரடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உயிரடைந்த மேலே வந்து உட்காந்தா அவன் என்ன செய்வான்? பட்டுன்னு அடிப்பான். கொசு வந்து உட்கார்றதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஆனால் செத்தவன் அப்படி கிடையாது. செத்தவன் மேலே உட்காந்தா வேற ஒருத்தன் தான் ஓட்டிகிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. அதனால் நம்ம உயிரடைந்தவர்கள். இந்த சத்தியங்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா உயிர்ப்பிக்கிறது. எங்கே உயிர்ப்பிக்கிறது? எங்கே ஆதாம் ஏவாள் தேவனிடத்திலிருந்து அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதோ, ஒரு மனுஷ மறுபடியும் பிறக்கும் பொழுது தட் ரிலேஷன்ஷிப், தட் கனெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் அகெயின். ஆண்டவரோடு இருக்கிற ஒரு கனெக்ஷன் நமக்கு என்ன ஆகுது? திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிலிஜன், இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்.
இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா, ஆமென். சி, நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன சொல்கிறோம்? ரத்த உறவு அப்படிங்கிற. ஒய் இட் இஸ் கால்டு பிளட் ரிலேஷன்ஷிப்? பிகாஸ் அவர் பிளட் இஸ் தேர். ஹல்லேலூயா, என்னுடைய ரத்தம் அங்கே இருக்குது. இஸ் born அவுட் ஆஃப் மை பிளட். ஆமென். அப்பா அம்மாவுடைய ரத்தம் அந்த மகனுக்குள்ள. ஸோ வி கால் him the blood relation. அதே போல தான் we have a spiritual relation with Christ. இயேசுவோடு கூட நமக்கு ஒரு ஆவிக்குரிய உறவு இருக்கிறது. அந்த உறவுக்கு பேர் என்னன்னா ஆவிக்கு, அது அந்த உறவுடைய பேர் என்னன்னா மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய உறவு. ஹல்லேலூயா, ஆமென். Jesus came to restore the connection between heaven and earth. ஆமென். பரலோகத்துக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவை இயேசு புதுப்பிக்க வந்தார். இது பேர் தான் மறுரூபமாக்கப்படுவது. இது பேர் என்னது? மறுரூபமாக்கப்படுவது. அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மறுரூபமாக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இன்னும் என்ன ஆகணும்னா புதிதாக மாற வேண்டும். என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் யார் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால், யூ ஷுட் ஹாவ் தட் கான்ஷியஸ்னஸ். நமக்குள்ள ஒரு கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகுது. என்ன கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா, ஐ எம் எ பிலீவர், ஐ எம் எ born again Christian, ஐ எம் எ born again person, மை ஃபாதர் இஸ் ஹெவன்லி ஃபாதர். ஆமென். ஐ ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அவரோடு எனக்கு என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்குது, உறவு இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிய உறவுக்குள் நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் கம் அண்ட் ஜாயின்ட் சம் சர்ச். நீங்கள் ஏதோ ஒரு சபையில் யூ ஆர் நாட் எ மெம்பர் ஆஃப் சம் சர்ச். ஹல்லேலூயா. பட் யூ ஆர் எ born again person and you have entered the kingdom of God. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்திருக்கிறீங்க. ரெண்டு விஷயத்தை இயேசு புதுசாக சொன்னார் அவங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க யாருமே கேள்வி, இன்றைக்கும் உலகத்தில் போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ். அதனால தான் நீங்கள் புதுசாக போய் யார்ட்டையும் போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல, நீ பாவின்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்லணும், கம் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வாங்க, மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு இருக்கிற நமக்கு உள்ள ஒரு உறவு. இது நம்மளை என்ன செய்யுதுன்னா மறுரூபம். ஐ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ். எத்தனை பேருக்கு இது டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வருகிறது? அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடக்குது? இப்போது நான் எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் வாழ்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் வாசிக்கிறோம். ரெண்டாம் அந்த வசனத்தை வாசிப்போம், கீழே வாசிப்போம். 6:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆமென். born of flesh. மாம்சத்தில் பிறந்தது மாம்சம், ஆவியில் பிறந்தது ஆவி. ஹல்லேலூயா. அதனால தான் நம்மள ஆவிக்குரியவர்கள். நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள். யூ ஆர் நாட் ஜஸ்ட் a flesh. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாம்சம் அழிந்து போகும், ஆவி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். அதனால தான் மாம்சம், ஆவி இதெல்லாம் புதுசாக இருக்குது. யாருக்கு? நிக்கோதேமுக்கு புதுசாக இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது என்னவா இருக்குது? புதுசாக இருக்குது. நிறைய பேருக்கு என்ன, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், இயேசு உங்களுக்கு சந்தோஷம் தருவார், அவ்வளோதான். அதை தாண்டி இயேசு என்ன செய்த வந்தார்ன்ற நமக்கு தெரியாது. இதை தாண்டி இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம யாராக மாறி இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ நம்ம யார் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள். நம்ம யார்? இப்போ we are spiritual beings living in this physical body. Hallelujah. Amen. இந்த earthly பாடியில் நம்ம ஸ்பிரிட் இப்போ என்ன செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது என்பது தாயின் வயிற்றிலிருந்து வருகிற எல்லாமே மாம்சம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாமே மாம்சம். இப்போ நம்ம ஆவியில் பிறந்தோம், ஜலத்தினாலும் ஆவினாலும், through baptism and through the baptism of the Holy Spirit. There are two baptisms. One is the baptism in water, and other one is baptism in the Holy Spirit. இது ரெண்டும் நமக்குள்ள நடக்கும்போது நடக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். we are transformed. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம யார் அப்படின்னா, we are transformed people. Hallelujah. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே யார்? transformed people. You should have that mind. இதுதான் மனம். இந்த மனதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த மனம் ஒவ்வொருத்தருக்குள்ள 40 வருஷம் இந்த மனம் எதில் இருந்தது? my mind was in 40 years my mind was in this world. 50 years for some people this mind was in this world. For some people 20 years. ஏன்னா இந்த 20 வருஷத்தினுடைய சிந்தை யாருக்குள்ளே இருக்குது? எனக்குள்ளே இருக்கிறது, ஆள் மனசுக்குள்ளே இருக்குது. இட் இஸ் இன் யுவர் சப்கான்ஷியஸ். ஆல்வேஸ் எவ்ரிதிங் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ். வெளியே வந்து சொல்லுது, நீ யாரு? நீ வியாதியஸ்தன். நீ யாரு? நீ ஒரு பாவி. நீ யாரு? நீ உன்னால் ஒன்றும் முடியாது. நீ யாரு? நீ விழுந்து போனவன். நீ யாரு? நீ ஏதோ வாழ்ந்து ஏதோ விதி வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால்
சாபம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவ்வளோ உன்னால் என்ன முடியும்? என்னால் ஒன்றும் முடியாது. உனக்கு என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டு கேட்டு இந்த மனம் என்ன இருக்குன்னா, இது நமக்குள்ளே இருந்து அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கிறது. என்ன நடக்கிறது கவனிக்கிறீங்களா? என்ன நடக்கிறது? யுத்தம் நடக்கிறது. இப்போ எதற்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அது மேற்கொள்கிறது, இன்னொன்று கிழிந்து போகிறது. அதனால தான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது மாம்சம் உங்களுக்குள்ளே ஜெயிக்கிறது, ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவி உங்களை என்ன செய்யுது? டாமினேட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்ன செய்கிறது? ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறது. யாருக்கு யாருக்கு பேட்டில் அப்படின்னா, பிசாசுக்கும் உங்களுக்கும் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்துக்கும். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் சொல்லுது ஜெபிக்காதன்னு சொல்லுது, ஜெபிக்கிறதுக்கு முடியாது, டயர்டுன்னு சொல்லுது. ஆவி சொல்லுது நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவரை தேடு, நீ பைபிள் படி, நீ தேவ சமூகத்துக்கு போ, அதுதான் உனக்கு ஆவிக்குரிய பலன், அதுதான் உனக்கு ஆவிக்குரிய உணவு அப்படின்னு சொல்லுது. மாம்சம் சொல்லுது ரெஸ்ட் எடு, கொஞ்சம் உடம்பு என்னவா இருக்குது, வீக்காக இருக்குது, ரெஸ்ட் எடு, பசிக்குது சாப்பிடு, உன் கண்ணுக்கு இச்சையானதை கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் என்ன செய்யுது சொல்லுது. இப்போ நம்ம எதற்கு கீழ்ப்படிக்கிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாய் மாறி விடுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எதற்கு? இப்போ அதனால தான் மாம்சம் ஆவி, ஆவிக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் நாம் ஆவிக்கு அடிமை. அப்படி ஆவிக்கு அடிமையாகும் போது நடக்கிற விஷயம் என்னன்னா, நான் மறுரூபமாக்கப்படுகிறேன், இயேசுவை போல நான் மாறுகிறேன். என்னுடைய சிந்தை, எண்ணம், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் அதிசயமாக, அற்புதமாக, ஆச்சரியமாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறேன். ஆமே. 2 கொரிந்தியர் 5:17, 2 கொரிந்தியன்ஸ் 5:17. சர்ச்சுக்கு வந்து நீங்கள் என்ன எப்படி மாறிட்டு போறீங்க? புதுசாக மாறிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். தட் மீன்ஸ் there is a old creation. When God makes something new, that means there was something old. பழசு ஒன்று இருந்தது. அந்த பழசு என்னது? என்னுடைய மாம்சம். நான் மாம்சத்துக்குரிய மனுஷன், மாம்சத்துக்குரியவனாக இருந்தபோது நான் செய்த காரியங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஏன் நான் மாம்சத்துக்குரியவைகளை செய்கிறேன், மாம்சத்துக்குரியவைகளை தேடுறேன் அப்படின்னா, நான் மாம்சத்துக்குரியவைகளை விரும்புகிறதுனால அதை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சரீரத்தை அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்? சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் ஒரு சாதாரண உலக மனுஷனை போல நான் மாறிவிடுகிறேன். இந்த சரீரத்தை அலங்காரப்படுத்த விரும்புகிறேன், மை போட விரும்புகிறேன், பொட்டு வைக்க விரும்புகிறேன், இந்த தலைக்கு டிசைன் பண்ண விரும்புகிறேன், டை அடிக்க விரும்புகிறேன், நான் எல்லாமே என்ன செய்கிறேன், பூ வைக்க விரும்புகிறேன், விதவிதமாக துணி போட விரும்புகிறேன். தட் டசன்ட் மீன் அது தவறு அல்ல. அது எப்போ தவறாய் மாறுங்களோ, எப்போ அது எக்ஸ்ட்ரீமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது என்ன செய்யுது, டாமினேட் பண்ணுகிறதோ, அப்போ அது என்னவா மாறுகிறது? எனக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமே. அது என்னை மேற்கொள்வதற்கு, அது எனக்கு முக்கியத்துவமாக இருப்பதற்கு, அது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு அது எப்போ என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறதோ, அதற்கு நான் என்னவா மாறுகிறேன்? அடிமையாய் மாறிவிடுகிறேன். எப்போ எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? தென் ஐ பிகம் a slave to my flesh. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போறாரு இல்லையா? ப்ளீஸ் ரீட் இன் Matthew chapter 26:39, I think so. 26. ஹல்லேலூயா. Matthew 26. ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஜெபிக்கணும்னு? கவனிங்க. எத்தனை பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குங்க. ஆசை இருக்கா? ஆசை இல்லாத ஜெபிக்கணும்னு ஆசையே வரவே மாட்டேங்குது பிரதர். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ஆசையே எனக்கு இல்லை பிரதர், ஜெபிக்கணுன்ற ஆசையே இல்லை? யாராவது இருக்கீங்களா? சரி, ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, நான் நல்லா ஜெபிக்கணும், ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும், டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கணும்? இதெல்லாம் என்னது? ஆசை. இது பேர் என்னது? ஆசை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை நல்லது. திஸ் டிசைர் இஸ் வெரி குட். தட் டசன்ட் மீன் யூ ஆர் ஃபாலன். தட் டசன்ட் மீன் யூ ஆர் அ சின்னர். நீங்கள் ஜெபிக்காததுனால நீங்கள் பாவி என்ற அர்த்தம் இல்லை. இந்த ஆசை வருவதே எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? நீங்கள் உடனே அதை மிஸ்டேக்காக எடுத்துக்கூடாது. எனக்கு ஆசை இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியல. ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன, எது நம்மளை டாமினேட் பண்ணுது அப்படின்னா, என்னுடைய மாம்சம். உடனே பிசாசை என்ன செய்யக்கூடாது? பிசாசு என்னை தடை செய்கிறான், பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான், பிசாசு என்னை பூட்டி வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் கிடையாது. எது என்னை தடை பண்ணுதுன்னா, இட் இஸ் மை ஃபிசிக்கல் பாடி. ஏன் இந்த ஃபிசிக்கல் பாடி என் ஸ்பிரிட்டோட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதுன்னா, இது விழுந்து போன சரீரம், இட்ஸ் அ ஃபாலன்
திஸ் பாடி ஹஸ் காட் ஆல் ஃபாலன் நேச்சர் இன்சைட் இட். இப்போ என் ஆவி உற்சாகமாக இருக்குது. மை ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு ப்ரே. வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பாடி மை ஸ்பிரிட் cannot pray. Got it? எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஸ்பிரிட் இப்போ எது உங்களை டாமினேட் பண்ணுது, எது உங்களை இப்போ ஆளுகை செய்யுதுன்னா என்னுடைய சரீரம். ஏன் சரீரம் ஆளுகை செய்யுது அப்படின்னா, யுவர் ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் திஸ் பாடி. யூ ஹவ் நாட் made this body your slave. You have become the slave of your own body. எத்தனை பேருக்கு புரியுது? நான் என்னவா மாறிட்டேன்? இந்த என்னுடைய ஆவி என்னை ஆளுகை செய்யும். ஒரு ஆவிக்குரியவனை எது ஆளுகை செய்யணும்னா ஆவி ஆளுகை செய்யணும். எது ஆளுகை செய்யணும்? ஆவி. ஆவி என்பது எது? நான் ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ள நடக்கிற மாற்றம். செத்து போன என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டாமினேஷன் ஓவர் யுவர் ஓன் லைஃப். அதனால தான் டாமினேஷன். ஆமென். See, when Adam and Eve were created, God gave them dominion over everything. Hallelujah. Dominion over everything. So now you should have dominion over your flesh. Otherwise your flesh will kill your soul and spirit. உன்னுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் இந்த மாம்சம் என்ன செஞ்சிடும்? கொன்று போட்டு விடும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய எல்லா சென்ஸும் எது மூலமாக ஒர்க் ஆகுது? இந்த மாம்சத்தின் மூலமாக தான் வேலை செய்யுது. இந்த மாம்சம் இல்லைன்னா நம்மளுடைய ஸ்பிரிட்டுக்கு என்ன செய்யுது? அதனால் இந்த மாம்சத்தை ரெண்டு விஷயமா ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் பாருங்க, கவனிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த சரீரம் பயன்படும். உங்கள் பாவம் செய்கிறதுக்கு இந்த சரீரம் உங்களை பயன்படும். நீங்கள் எதற்கு இதை பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்களை வாழ வைக்கும். அதுதான் உங்களை வாழ வைக்கும். அதுதான் நீங்கள் ஆளுகை உடையவர்களாய் மாறுவதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் நமக்குள்ள ஒரு யுத்தம். என்ன யுத்தம்? மாம்சம் ஆவி, மாம்சம் ஆவி. இப்போ இதை ஜெயிக்கணும். இதை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்படின்னா நான் மறுரூபமாகணும். எப்படி மறுரூபமாகுது? ஆல்ரெடி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஐ எம் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம்டு. எதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன்? ஃப்ளஷ் டு ஸ்பிரிட். மாம்சத்திலேருந்து ஆவிக்கு என்ன ஆயிட்டேன்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன். இதுதான் புதிய சிந்தை. இது பேர் என்னது? புதிய சிந்தை. என் சிந்தையை நான் என்ன செய்யணும்? மாற்றணும். இதைத்தான் யார் பேசுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்க. இப்ப எப்படி மறுரூபமாக முடியும்? ஹல்லேலூயா. எப்படி மறுரூபமாக முடியும்? இயேசு அங்க என்ன சொல்றாரு? renewing of your, be transformed of renewing your mind. எப்படி மனதை ரினியூ பண்றது? ரினியூனா புரியுதா? You have a policy, you have to renew it. Hello, you know what is renewing? ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, ரினியூ பண்ணணும். லைசன்ஸ் இருக்கு, எக்ஸ்பைரி டேட்னு வச்சிருக்கிறா, ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். You have to renew your mind every day. என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும்? புதிதாக்கி. இது பேர் தான் புதிதாக்கி கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. How can you renew your mind? You can renew your mind through prayer, through fasting, through Bible reading, through worship, through praise and worship, by attending fellowships, by going to Bible studies. இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இது புதிதாக்குகிறது. எப்படி புதிதாக்குகிறது? ஹல்லேலூயா. உங்கள் உடம்பு சோர்ந்து போகும்போது நீங்கள் என்ன? What you do when your body gives up? You drink water. You have food, you take some rest. Or when your body is sick, you take some tablets which restores your health. அதே மாதிரி தான் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை நான் கண்டுக்காம போயிட்டேன்னா அவன் செத்து போயிடுவான். அவன் என்ன ஆயிடுவான்? செத்து போவான்றதோட வீக் ஆயிடுவான், பலவீனம் ஆயிடுவான். அல்லேலூயா. ஆமென். பலவீனமான ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும்? யுத்தம் பண்ண முடியாது. நீங்க எதற்கு அதிகமாக சோறு போடுறீங்களோ அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா இல்லையா? சரீரம் என்னவா இருக்கும்? கொழுத்து போய் கிடக்கும். கொழுத்து போன இந்த சரீரம் இப்ப யாரை பார்த்து பேசும்? பலனற்ற இந்த வெள்ளை நாயை பார்த்து சொல்லும், பாத்தியா நான் எவ்வளோ கொழுத்து போயிருக்கிறேன், நீ எவ்வளோ இழைச்சி போயிருக்கிற. அல்லேலூயா. இதுதான் நமக்குள்ள நடக்கிற மாம்சம் ஆவிக்குரிய பிரச்சனை. நிறைய பேருடைய மாம்சம் கொழுத்து போகுது, ஆனா ஆவி ஒண்ணுமே இல்லாம பலனற்று போகிறது. ஏன் பலனற்று போகிறது? அதுக்கு தேவையான உணவை நான் என்ன செய்யறதில்ல? கொடுப்பதில்லை. அதுக்கு தேவையான உணவு என்ன? ஜபம், வேத
வசனம், ஆராதனை, வேத ஆராய்ச்சி, இதுதான் அது என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும், புதிய சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ எது உங்களை ஆளுகை செய்கிறது அப்படின்னா, மாம்சம் என்னை ஆளுகை செய்கிறது, ஆவி என்னை என்ன செய்யல? ஆளுகை செய்யல. அதனால தான் இயேசு சொல்றாரு, ஜெபிக்கிறவனுக்கு ஆவி உற்சாகமாக இருக்குது, மாம்சம் என்ன செய்வது? பலவீனமாக இருக்குது. ஏன் பலவீனமாக இருக்குது? அந்த நேரத்தில் பீட்டரும் ஜானும் என்ன செய்யல? ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அவங்க கன்சர்ன் பண்ணவே இல்லை. இயேசு கூட போனால் எங்களுக்கு 3 நேரம் சோறு கிடைக்கும், இயேசு கூட போனால் எங்கள் எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடிக்கலாம், இயேசு கூட போனால் எங்களுக்கு என்ன செய்யும்? அற்புதங்களை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம். ஆனால் அவங்க அப்படி மாறணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை மறுபடியும் மறுரூபமாக்கி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார், புதிய சிருஷ்டியா மாறி இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இப்ப பிரவேசித்திருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னா நீங்க காலையில உங்க மனதுக்கு சொல்லணும், உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு சொல்லணும், நீ ஒரு புதிய சிருஷ்டி, நீ மறுபடியும் பிறந்தவன். நீ யாரு? மறுபடியும் பிறந்தவன். நீ யூஆர் a நியூ கிரியேஷன் சொல்லுங்க. இது சொல்லாத வரைக்கும் அந்த உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிருப்பான். அல்லேலூயா. அதனால தான் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மலை ஊற்றப்படுகிறது. என்ன மலை? ஒரு பரிசுத்தாவியின் ஒரு மலை. அல்லேலூயா. அது உங்களை உயிர்ப்பித்து இங்கிருந்து அனுப்புகிறது, பலனடைந்து அனுப்புகிறது. நீங்கள் வெளியில் போகும் பொழுது உலகத்தை மேற்கொள்கிறவர்களாக மாறுகிறீர்கள். யூ பிகம் எ ஓவர் கமர். அல்லேலூயா. எப்படி ஓவர் கமராக மாறுற? என் மைண்டு சொல்லுது, என் புத்தி சொல்லுது, நீ பலவான், நீ பலவீனன் அல்ல, நீ வியாதியஸ்தன் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேற்கொள்ள பிறந்தவன், நீ தேவனுடைய மனுஷன், உன்னால எல்லாம் செய்ய முடியும், இதை மேற்கொள்ள முடியும். 1000 10,000 பேர் என் பக்கத்தில் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, மேற்கொள்ளாதுன்ற தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறான்? உள்ளான மனுஷன் கொடுக்குறான். அல்லேலூயா. இல்லைன்னா நான் என்ன ஆயிடுறேன்? சோர்ந்து போகிறேன், பலவீனப்பட்டு போகிறேன், பயத்தில் வாழ்கிறேன், சந்தேகத்தில் வாழ்கிறேன், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறேன், என் ஃப்யூச்சரை பற்றி இப்போவே நான் என்ன செய்கிறேன்? கவலைப்படுறேன். அல்லேலூயா. இயேசு அதனால தான் சொன்னார், கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். அல்லேலூயா. ஆனால் விசுவாசிகள் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய ஜப குறிப்பெல்லாம் பார்த்தா, ஆண்டவரே நாளைக்கு அவன் அதோட அவன் வாழ்க்கையே இனி பூமியே இருண்டு போன மாதிரி நினைப்பான். அல்லேலூயா. இதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள நான் தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வே இல்லை. ஒரு குடிகாரனுக்கு இருக்கிற தைரியமும் விசுவாசமும் ஆவிக்குரியவனுக்கு இல்லாமல் போகுது. இன்னைக்கு குடிச்சிட்டு அவன் என்ன விசுவாசமாக பேசுகிறான் பார்த்தியா? பார்த்துக்கலாம் பிரதர், அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் பிரதர். குடிச்சா உள்ளே ஒன்று போனால் தான் அவனுக்கு அடுத்து உள்ளே போலனா அவ்வளோதான், வேற ஆள் உள்ளே வந்துட்டு ஒன்று போயிருச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நமக்கு உள்ளே ஒன்று போகணும். என்னது? வசனம் போகணும். ஆவி போகும்பொழுது நீங்கள் வேற மனிதர்லாம் மாறுறீங்க. அவன் பூமிக்குரியதை மேனிப்புலேட் பண்ணுறான், நம்ம ஆவிக்குரியவைகளை மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு தேவன் நமக்குள்ள அபிஷேகத்தையும் வல்லமையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க குயிக்கா. பாருங்க, பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க. பழைய மனுஷனை, இந்த பழைய மனுஷன் யாரு? அவனுக்குள்ள எல்லா பாவ சுபாவமும் அவனுக்குள்ள இருக்கு. விழுந்து போன எல்லா சுபாவம் இருக்கு. ஆதாம் விழுந்து போனப்போ அவனுக்குள்ள என்ன சுபாவம் வந்தது? ஆதாம் விழுந்து போனப்போ அவனுக்குள்ள எல்லாம் வந்தது, எல்லாமே வந்துருச்சு. கவலை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. காயின் ஆபேலை எதனால கொலை செஞ்சான்? பொறாமையினால, ஜெலசி. அல்லேலூயா. முந்தானேத்து ஒரு நியூஸ் படித்தேன். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்து தகராறு. ராத்திரி அண்ணன் உள்ள ஒன்று போட்டாரு. போட்டுட்டு போய் என்ன பண்ணிட்டாரு? தம்பியோட காரை கொளுத்திட்டார். பழைய மனுஷனை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்க. அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. பர்த்திமேயு ஒரு குருடன். கவனிங்க, பர்த்திமேயு ஒரு குருடன். பர்த்திமேயு இயேசு சுகமாக்குகிறார். பர்த்திமேயு கண்ணை இயேசு என்ன செய்றார்? திறந்த உடனே அவன் என்ன தெரியுமா பண்ணா? தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். உங்க வஸ்திரத்தை தூக்கி பழச வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுறணும். பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய காரியங்கள் தூக்கி போட்டுருங்க. பழைய மனுஷனை களைந்து போடுதுன்னா என்ன? கலட்டி போடு. ரிமூவ் தட் ஓல்டு க்ளோத். அந்த நாற்றம் பிடிச்ச அழுக்கு கோட்டை என்ன செய்யுங்க? கலட்டி தூக்கி போடுங்க. குப்பையானதை தூக்கி குப்பையில் போடுங்க. இப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? புதிய மனுஷனாய் மாற்றியிருக்கிறார். யூ ஆர் a நியூ கிரியேஷன். பாவ மனுஷனை, பாவ சுபாவத்தை என்ன செய்யுங்க? தூக்கி போடுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்றாரு. அடுத்த வாசிங்க. தூக்கி போட்டு நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பி ரினியூட் இன் யுவர் மைண்ட். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஏன் நமக்குள்ள ஈகோ? ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பேசுறது இல்லை,
ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை நம்ம விஷ் பண்ணுறதில்ல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்ம கனம் பண்ணுறதில்ல, ஒருத்தருக்கு உதவி செய்கிறதில்ல. அந்த அம்மா வியாதியாக கிடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது. இது பழைய மனுஷன். அப்படி நம்ம இருக்க கூட புதிய மனுஷன், உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம். நியூ மேன், யூஆர் நியூ ஸ்பிரிட், ரினியூட் மேன். நீங்க புதுசாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய யார் எப்படி புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை புதிதாக்குகிறார். அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நம்மை புதிதாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். மெய்யான நீதியில் அடுத்த வசனம் சொல்லுது, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட யாரை தரித்துக் கொள்ளுங்க? புட் ஆன் a new man. மனுஷனை என்ன செய்யுங்க? களைந்து தூக்கி போடுங்க அப்படிங்கிறார். இந்த கவலைப்பட்ட மனுஷன், தப்பானதை பேசின மனுஷன், சோர்ந்து போன மனுஷன், பலன் இல்லாத மனுஷன், இதெல்லாம் கலட்டி தூக்கி அப்படி போட்டு என்ன பண்ணீங்க? அதான் பரியல். அது பேர் என்னது? யூ நோ வாட் இஸ் பேப்டிசம்? இட்ஸ் a burial. You are buried, now you have come alive as a new creation. Hallelujah. ஆமென். ஞானஸ்நானம் என்பது என்ன? அவ்வளவுதான். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு, அவ்வளவுதான். பாவத்துக்கு மரிச்சிட்டேன், அதான் பேப்டிசம். பேப்டிசம் இஸ் நாட் a ritual to join you in a church or for some because you love a Christian girl you get baptized and marry. No, அதுக்காக கிடையாது. அது மரிக்கிறது. எதுக்கு மரிக்கிறது? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதான் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஹல்லேலூயா. என்ன ஆவி? என்ன ஆவி? பழைய ஆவி அல்ல, புதிதான ஆவி. பழைய ஆவி பிசாசின் ஆவி, பிரபஞ்சத்தின் ஆவி, அந்தகாரத்தின் ஆவி. அதுக்கு தான் ஒரு காலத்தில் நான் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தேன். அதுக்கு நான் என்னைக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன், இச்சைக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன், அந்த பிசாசுக்கு நான் அடிமையா இருந்தேன். இப்போ ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி பரிசுத்தாவினால் என்னை நிரப்பி புதிய மனுஷனாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நியூ கவனன்ட் உடைய ட்ரூத். இது பேர் என்ன? புதிய உடன்படிக்கை சத்தியம். ஹல்லேலூயா. இதை நான் செய்யறது இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை இதை செய்கிறார். இன்னும் பெரிய பியூட்டி என்னன்னா, இதில் என் பங்கு ஒன்றே ஒன்று தான், அவர் விசுவாசிக்கிறது மாத்திரம். இட் இஸ் மை பார்ட் இஸ் ஜஸ்ட் டு பிலீவ் அண்ட் ஒபே. த ரெஸ்ட் எல்லாம் யார் பார்த்துக்கிறா? அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சுட்டார். சிலுவையில் முடிக்க வேண்டியதெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் இங்கேருந்து எப்படி போகணும்? புதிதான ஆவி உள்ளவர்களாய் போக வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு போகணும். எப்படி போகணும்? மெய்யான நீதியிலும், இன் ரைச்சஸ்னஸ், இன் ஹோலினஸ், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷன் யாரு? பாவியான மனுஷனா? இல்ல. விழுந்து போன மனுஷனா? இல்ல. அவன் யாரு? பரிசுத்தமான மனுஷன். நீதி. நிறைய பேர் நினைக்கிறோம், நீ நீதியா வாழு, நீதியா வாழு. நான் நீதியா வாழவே முடியாது. எத்தனை பேர் நீதியா வாழ ட்ரை பண்றீங்க? ட்ரை பண்ணவே உங்களால் முடியவே முடியாது. எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக அப்படி முடியவே ஒரு நாள் கூட நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. இப்போ இந்த நீதி பரிசுத்தம் யார் நமக்கு கொடுக்குறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது, இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது. ஒன்று, இப்போ நீங்கள் இப்போ எப்படி நீதியில் வாழ்கிறது, பரிசுத்தத்தை வாழ்கிறதுனா, இதை தான் நீங்கள் உங்கள் புத்திக்கு சொல்லி கொடுக்கணும். இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார், எனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, என் தலை மேலே அபிஷேகம் இருக்கிறது, நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழைய மனுஷன் செத்து போயிட்டான், அவனுக்கு வேலையே. அவனை வந்தால் நீங்கள் அப்பப்போ எதில் அடிக்கணும்? நான் சொல்லலை, நீங்களே அடிங்க. அந்த பழைய மனுஷன் எழுந்து வரும்போதெல்லாம் நீங்கள் லொற்று மண்டையில் ஒன்று கலட்டி ஒன்று கொடுக்கணும். எதை கலட்டி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கலட்டி ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சொல்லுங்க, டேய் நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, இப்போ எனக்குள்ள இருக்கிறவர் புதிய மனுஷன். ஹல்லேலூயா. அவன் அப்பப்போ மேலே தலை வரும்போது ஒரு அடி கொடுக்கணும். கொடுத்து என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும், நீ இல்லப்பா, இப்போ உள்ள இருக்கிறவர் வேற, அவர் புது மனுஷன். ஹல்லேலூயா. அதான் பைபிள் இங்க என்ன சொல்லுது? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ரைட். இப்போ 20, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? சரி, இந்த மதுபானத்துக்கு பேர் என்னன்னா ஸ்பிரிட். யூ நோ வாட் இஸ் ஸ்பிரிட்? ஆல்கஹால். யூ நோ வாட் இஸ் த கிரீக் மீனிங் ஆஃப் ஆல்கஹால்? ஸ்பிரிட். என்னது? ஆவி. குடிபோதை என்பது ஒரு ஆவி. ஒரு காலத்தில் வேற ஆவி. இந்த ஆவி யார் கொடுத்தா?
அசுத்தாவி பிசாசு கொடுத்தான். இப்ப நமக்குள்ள இருக்கிறவரு வேற ஆவி. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அப்ப ஒரு விசுவாசி எதனால நிறைந்திருக்க கூடாது? மதுபான வெறியினால நிறைந்திருக்க கூடாது. அவன் எதுல நிறைந்திருக்கணும்? பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாள் நீங்க என்ன செய்யணும்? அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எதுல நிரம்பி ஜெபிக்கணும்? நீங்க போய் முட்டி போட்டு ஜெபிக்கிற அந்த முணு ஜெபத்துக்கெல்லாம் பதில் இல்லை. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால தான் நான் சொல்லுவேன், வாயை திறந்து நல்லா சத்தம் போட்டு முழங்கால் போட்டு தேவனை நல்லா ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசி டெய்லி அபிஷேகத்தில் நிரம்பி வருகிற ஒருவன் தான் ஆவிக்குரியவனாக மாற முடியும். அதுக்காக தான் தேவன் நமக்கு எது கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given the anointing. anointing எதுக்கு? ஹல்லேலூயா. நீ டெய்லி அந்த anointingல you have to be filled with the Holy Spirit. இதெல்லாம் இல்லைன்னா மறுரூபமாக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This Friday meeting was a great blessing to many people. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், God spoke to me. God spoke about my life. One person even went to, flatter me. He said, "You're a real prophet. You spoke of whatever is happening in my life. I know I am a prophet. I don't want anybody's recommendation or recognition. Even when people don't recognize, I don't give up. I know who I am. I know who I am. You should know who you are. In the spirit, you should know who you are. What is your position? உன்னுடைய பொசிஷன் என்ன? உன்னுடைய ஆளுகை என்ன? நீ யார் என்பதை உன்னுடைய ஸ்பிரிட்ல நீ என்ன செய்யணும்? தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். You should know who you are. Otherwise, the devil will bring condemnation in your life. அதனால பிசாசு உங்களுக்குள்ள என்ன கொண்டு வருவான்? ஆக்கினையை கொண்டு வந்து போடுவான். உன்னை பலவீனமா பார்ப்பான். உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவன் நியாயம் தீர்க்கிறவனா உங்களை மாற்றி விடுவான். ஹல்லேலூயா. லீகலிசம் வந்துடும். சபைக்குள்ள என்ன வந்துடும்? லீகலிசம் வந்துடும். குறை சொல்கிற ஆவி வந்துடும். குற்றப்படுத்துகிற ஆவி வந்துடும். நியாயப்படுத்துகிற ஆவியை நமக்குள்ளே போட்டு விட்டுருவோம். இதை நம்ம செய்யவே கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் யார் என்பதை கிறிஸ்துவுக்குள் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ப்ரைட். அது பெருமை அல்ல. இட் இஸ் போஸ்டிங் அபவுட் கிரைஸ்ட் ஹூ லிவ்ஸ் இன் மீ. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மனுஷன். நான் 4 நாள் ஜெபம் பண்ணல, அதனால நான் பலவீனம். நோ, பைபிள் டஸ் நாட் சே தட். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேனோ ஜெபிக்கலையோ என்னுடைய ஸ்தானம் என்ன செய்யறதில்ல? மாறுறதில்ல. ஆனால் நான் எதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா, என்னை நான் பலவானாய் வைத்துக் கொள்வதற்கு. ஐ நீட் டு பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா, ஆமென். அது யாருடைய தந்திரம்? பிசாசினுடைய தந்திரம். அதனால தான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாயிருச்சுன்னா நான் பரிசுத்த வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக வாழ முடியும். பாவத்தின் மேலே ஈஸியாக எனக்கு வெற்றி, ஜெயம். பிசாசு மேலே எனக்கு ஈஸியாக வெற்றி, ஜெயம். என் சூழ்நிலைகள் மேலே எனக்கு ஈஸியாக வெற்றி, ஜெயம். ஹல்லேலூயா.